guys, வணக்கம் எப்படி இருக்கீங்க? So this is a very quick update on the current MTP 4 audit. செப்டம்பர் 2024 ரெண்டு MTP இருக்குது. அந்த ரெண்டு MTP உடைய அனாலிசிஸ் நான் வேகம் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். நீங்கள் இங்கே இந்த சைடில் பார்க்கலாம். யூ வில் பி ஏபிள் டு see the அனாலிசிஸ் ஸ்க்ரீன். இதில் எனக்கு முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நீங்கள் என்னெல்லாம் சாப்டர் கட்டாயமாக படிக்க வேண்டும். யூனிட் நம்பர் 1 கட்டாயமாக படித்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கண்டிப்பாக 5 marks 1 question will come as compared to all the attempts. I am able to see that 1 question of 5 marks கட்டாயமாக வரும். அண்ட் யூனிட் நம்பர் 2 படிக்காமல் போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா யூனிட் நம்பர் 2 வந்து moral science மாதிரி இருக்கும். யூனிட் நம்பர் 2 வந்து கட்டாயமாக you will be expecting for 9 marks or 8 to 9 marks. Sure. அதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் யூனிட் 2 கேட்டிருக்காங்க போன அட்டெம்ப்ட்ல. அண்ட் யூனிட் 2 பற்றி நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. ஏன்னா சேலம் சிகாசா கண்டக்ட் பண்ண ஒரு யூடியூப்ல அந்த வீடியோ, தட் இஸ் யூடியூப் லைவ்ல நான் பண்ணியிருக்கேன். யூனிட் 2 ஃபுல்லாகவே நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்துருங்க. ஓகேங்களா? யூனிட் 3 பொறுத்த மட்டும் நீங்கள் கொஞ்சம் விஷயங்கள் ஸ்கிப் பண்ணலாம். பட் யூனிட் 3 ஃபுல்லாக படிக்க முடியலையானாலும் ரீசனபிளாக கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா 10 மார்க் கண்டிப்பாக கேள்வி வரும். யூனிட் 4 வந்து ஆடிட் எவிடன்ஸ். என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட் என்னன்னா, யூனிட் 4 யூனிட் 5 நல்லா படிச்சுக்கங்க. யூனிட் 4 வந்து ஆடிட் எவிடன்ஸ் அண்ட் யூனிட் 5 வந்து ஆடிட் ஆஃப் ஐட்டம்ஸ் ஆஃப் எவிடன்ஸ். மாடியூல் நம்பர் 1 நல்லா படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு 40 to 45 மார்க்ஸ் கட்டாயமாக வந்துடும். அதில் வந்து யூனிட் நம்பர் 3 கொஞ்சம் விஷயங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் யூனிட் நம்பர் 4 அண்ட் யூனிட் நம்பர் 5 ஸ்கிப் பண்ணாதீங்க. இஸ் மை ஹம்பிள் அட்வைஸ். யூனிட் நம்பர் 6 படிக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்கவே எடுக்காது. ஆடிட் டாக்குமெண்டேஷன் படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் போதும். வேகம் படித்து முடிச்சிடலாம். நான் ரொம்ப முக்கியமான விஷயங்க, இந்த ஆடிட் ரிப்போர்ட் இருக்குல்லங்க, அந்த சாப்டர் வந்து கட்டாயமாக கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 8 யூனிட் 7 பற்றி. யூனிட் 7 நீங்கள் வந்து எகெயின் ஃபுல்லாக படிக்க முடியலையானாலும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து கொஞ்சமாச்சும் படித்து வச்சுக்கணும். கொஞ்சம் விஷயங்கள் ரீசனபிளாக ஒரு மேரத்தான்லாம் பார்த்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் யூனிட் நம்பர் 8 விடவே விடாதுங்க. ஏன்னா இட்ஸ் கோர் ஆடிட் ரிப்போர்ட். பேங்க் ஆடிட் முடிஞ்சா படிங்க, இல்லைனா அப்ராக்சிமேட்டாக ஒரு மேரத்தான் பார்த்து சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். 1 question தான் வரும். அண்ட் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ், நான் என்ன சொல்லுவேன்னா, ஆடிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் படிக்க முடியாத ஆடிட்ஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க போதும். யூனிட் நம்பர் 11 இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 11 ஸ்கிப் பண்ணாதீங்க. இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். யூனிட் 11 நான் ப்ரீவியஸ் கொஞ்சம் அட்டம்ஸ் MTP எல்லாம் பார்த்தப்போ அதில் நிறைய வெயிட்டேஜ் இருந்துச்சு. ஒரு 8 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கிப்பே பண்ணவே கூடாது. அந்த சாப்டர் என்னது கேட்டிங்கன்னா, யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் நம்பர் 11 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிட் நம்பர் 4, யூனிட் நம்பர் 8, யூனிட் நம்பர் 5 ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஃபுல்லாக படிச்சு வச்சிருங்க. யூனிட் நம்பர் 3 பெருசா இருக்கு, ரிஸ்க் அசஸ்மெண்ட். அது மட்டும் இல்லாம கம்ப்ளீஷன் ரிவ்யூ. இந்த 2 சாப்டர் வந்து முடியறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. விடவே விடாதீங்க, முடியறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஆடிட் ஆஃப் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் என்டிட்டிஸும் பேங்க் ஆடிட்டும் முடியறதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. I hope this particular video really helped you. இந்த MTP வந்து ICAI weightage ஓட அடிப்படையில் கொடுத்துருக்காங்களா கேட்டா கொடுத்துருக்காங்கன்னு இல்லை சொல்லலை. பட் இதை ரிலை பண்ணலாமா கேட்டிங்கன்னா, I am not the person who is going to put the question paper. So ஆஸ் ஆஃப் நோ ரிலே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாகும் கொஞ்சம். அண்ட் ஹவு த MTP இஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்ஸ்ட் புக் நல்லா படித்தவனுக்கு MTP பண்ண முடியும். இஸ் மை ஹம்பிள் ஆன்சர். பிகாஸ் படித்தவன் கண்டிப்பாக எழுதுவான். ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு கைஸ், do work out MTP questions. This is C. Seshadri signing off. நன்றி, வணக்கம். ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. Thank you.